பிரபல தனியார் மருத்துவக் கல்லூரியின் மேலாளர் ஆன்லைனில் முதலீடு செய்தால் அதிக வருமானம் தருகிறோம் என்ற ஆசை வார்த்தையை நம்பி 34,85,000 ரூபாய் பணத்தை இழந்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள பிரபல தனியார் மருத்துவக் கல்லூரியில் செக்யூரிட்டி மற்றும் வேலையாட்கள் மேலாளராக பணிபுரிபவர் சேலத்தை சேர்ந்த நந்தகுமார் என்பவர். கடந்த 4 நாட்களுக்கு முன்பு அவர் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்ட இணைய வழி மோசடிக்காரர்கள் தான் இந்தியாவில் உள்ள பிரபல தனியார் கம்பெனியின் மனிதவள மேலாளர் பேசுகிறேன் என்று அந்த நபரை தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியுள்ளார். மேலும் நீங்கள் முதலீடு செய்யும் பணத்திற்கு 20% ஒரு நாளைக்கு லாபம் தருகின்ற மாதிரி தங்களிடம் நிறைய வியாபாரங்கள் உள்ளது என்றும் அதில் தாங்கள் கொடுக்கும் டாஸ்குகள் முடித்துவிட்டால் உடனடியாக உங்கள் வங்கிக் கணக்கிற்கு பணம் அனுப்பப்பட்டுவிடும் என்றும் இந்த பிசினஸில் நீங்கள் ஈடுபட விரும்பினால் நாங்கள் சொல்லும் வங்கி கணக்கிற்கு பணத்தை அனுப்பி நாங்கள் கொடுக்கும் டாஸ்கை முடித்துவிட்டால் உடனடியாக உங்கள் வங்கிக் கணக்கிற்கு பணம் அனுப்பிவிடுவோம் என்று இணைய வழி மோசடிக்காரர்கள் சொன்னதை நம்பி முதல் முறையாக 10,000 ரூபாய் பணத்தை அனுப்பியுள்ளார். மோசடிக்காரர்கள் 20 யூடியூப் சேனலை கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லியுள்ளார்கள். அதை அவர் செய்தவுடன் அவருடைய வங்கி கணக்கிற்கு 21,000 ரூபாய் பணத்தை 2 மணி நேரத்திற்குள் அனுப்பி வைத்துள்ளனர். அதை நம்பி மேலாளர் கடந்த 4 நாட்களாக 35,85,000 ரூபாய் பணத்தை அனுப்பிய பிறகு மேலாளரின் வங்கிக் கணக்கில் 52 லட்சம் ரூபாய் பணம் இருப்பது போன்று காட்டியது. ஆனால் பணத்தை வங்கி கணக்கிலிருந்து எடுக்க முடியவில்லை. தன்னுடைய பணத்தை எடுக்க அனுமதிக்க மாட்டார்கள் என்று இன்று இணையவழி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். மேலும் இதுகுறித்து ஆய்வாளர் கீர்த்தி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இது சம்பந்தமாக இணையவழி காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் கூறுவது என்னவென்றால், ஆன்லைனில் வரும் எதையும் நம்பி முதலீடு செய்வதோ குறைந்த விலையில் பொருட்கள் வருகிறது என்று ஆர்டர் செய்து வாங்குவதோ வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது பொதுமக்களை இணைய வழி மோசடிக்காரர்கள் ஏமாற்ற யுக்திகளை கையாள்வதாக கூறிய அவர், இதுவரை புதுச்சேரியில் 3,100க்கும் மேற்பட்ட 32 கோடி அளவிற்கு இந்த ஆண்டு இணையவழி மோசடியில் சிக்கி பணத்தை இழந்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார்.